இவ்வளோ நாள் சைட் டிஷ்ஷா இருந்த ஒரு டிஷ்ஷு இப்போ மெயின் டிஷ்ஷா மாறிடுச்சு. அது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா காரமா ஒரு பெப்பர் சிக்கன் பிரியாணி. பெப்பர் சிக்கன்லாம் பிரியாணியாடா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா அதுவும் இருக்கு. அதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னா, ஒரு பேன்ல பட்டை, சோம்பு, லவங்கம், தனியா, மிளகா நல்ல 1லேருந்து 1 1/2 கப்பு மிளகு. மிளகா வந்து சும்மா கலருக்கு தான் ஆட் பண்றேன். இங்க மிளகு தான் மெயினான மேட்டரே. அந்த பையன் தான் இங்க வேலையே காட்ட போறான். ஸோ நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம பிரியாணிக்கு சிக்கனை மேரினேட் பண்ணோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1லேருந்து 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்ல லெக் பீஸ் உள்ள கறியை பவுலில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிருங்க. இதோட அளவெல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பேன். பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு குக்கரில் நெய் நல்லா சேருங்க. பிரியாணி நல்லா மணமாக வரும். அப்புறம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அதாவது பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா பெப்பர் சிக்கன்ல வெங்காயமும் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மெயினான மேட்டர். நான் தக்காளி சும்மா ஒரு ஸ்லைட்டான ஒரு புளிப்புக்காக சேர்த்துருக்கேன். அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் உங்கள் சாய்ஸ் தான். மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நாம பிரியாணிக்கு தேவை மசாலா சேர்க்க போறோம். வெறும் மிளகாய் தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை நல்ல ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் நீங்க சேர்த்துக்கலாம். நல்ல காரமா வேணா நீங்க மேல கூட சேர்த்துக்கோங்க. எவனா அதை கேட்க போறது கிடையாது. உப்பு 1லேருந்து 2 டீஸ்பூன் இல்ல 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வேணா கொஞ்சம் சேர்த்து நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி வச்சுட்டு திறந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 1லேருந்து 1 1/4 கப் அரிசி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா மணமாக சூப்பரான காரம் தூக்கலோ பெப்பர் சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.